அக்பரும் தான்சேனும். அக்பர் அரசவையில பிரதான பாடகரும் இசை மந்திரியுமா இருந்த தான்சேனுக்கு முதல் மந்திரியா ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. அக்பர் கிட்ட வந்த தான்சேன், அரசே, நான் பீர்பாலை விட திறமைசாலி, அதனால் என்னதான் நீங்க முதல் மந்திரியா நியமிக்கணும்னு சொன்னாரு. இத கேட்ட அக்பர், அப்படின்னா நீங்க பீர்பாலை விட புத்திசாலின்னு நிரூபிக்கணும், அப்படி நிரூபிச்சுட்ட உங்கள முதல் மந்திரியா நியமிக்கிறேன்னு சொன்னாரு. மறுநாள் பீர்பாலையும் தான்சேனையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வச்சாரு. 2 பேர்கிட்டயும் உரை போட்ட கடிதத்தை கொடுத்து பக்கத்து நாட்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரை நம்ம நாட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. இதுல யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மந்திரி பதவின்னு சொன்னாரு. இத கேட்ட 2 பேரும் கிளம்பி பக்கத்து நாட்டுக்கு போனாங்க. அரசரை பார்த்து அந்த கடிதங்களை கொடுத்தாங்க. அந்த கடிதத்துல இந்த கடிதம் கொண்டு வர்ற 2 பேரையும் தூக்குல தொங்க விடுங்கன்னு எழுதியிருந்துச்சு. இத பார்த்த பக்கத்து நாட்டு அரசர் அவங்க 2 பேரையும் தூக்குல போட ஆணையிட்டாரு. இத கேட்ட தான்சேன் ரொம்ப பயந்துட்டாரு. பீர்பால் அவர்களே, இது என்ன குழப்பம், என் உயிரை காப்பாத்துங்க, எனக்கு முதல் மந்திரி பதவியெல்லாம் வேணாம்னு சொன்னாரு. உடனே தான்சேன் கிட்ட, பயப்படாதீங்க, நான் சொல்ற மாதிரி நடிங்கன்னு சொன்னாரு. உடனே 2 பேரும் சொன்னாங்க, அரசே, நாங்க 2 பேரும் தூக்குல தொங்க தயாராகிட்டோம், ஆனா என்ன முதல்ல தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு பீர்பால். உடனே தான்சேன், இல்ல என்ன முதல்ல தூக்குல போடுங்கன்னு சொன்னாரு. இத கேட்ட அரசருக்கு குழப்பமா வந்துச்சு. இது என்ன, எல்லாரும் மரண தண்டனை கிடைச்சா வேணா விட்டுடுங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா இவங்க 2 பேரும் இப்படி மாறி மாறி தங்கள முதல்ல கொல்ல சொல்றாங்களேன்னு சந்தேகப்பட்டாரு. உடனே பீர்பால் கிட்ட, ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு பீர்பால் சொன்னாரு, அரசே, உங்க நாடு பெரிய நாடு, இந்த நாட்டை பிடிச்சா அக்பருக்கு வரலாறுல இடம் கிடைக்கும். என்ன நீங்க முதல்ல தூக்குல போட்டீங்கன்னா ஏன் பேரு தான் அந்த வரலாறுல வெற்றிக்கு காரணம்னு வரும்னு சொன்னாரு. தான்சேனும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இந்த போரை தவிர்க்கணும்னு எங்க நாட்டுக்கு விருந்தாளியா வாங்கன்னு சொன்னாரு. உடனே அவங்களோட சேர்ந்து அக்பரை சந்திக்க வந்தாரு அந்த அரசர். நடந்ததையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அக்பர் சொன்னாரு, இப்ப புரியுதா பீர்பாலோட புத்திசாலித்தனமும் அவரோட திறமையும்னு கேட்டாரு. அப்பதான் பீர்பால் தான் திறமைசாலின்னு தான்சேனும் பக்கத்து நாட்டு அரசரும் மத்த மந்திரிகளும் ஒத்துக்கிட்டாங்க.